ஃப்ரெண்ட்ஸ், என் பாஸோட சன்னு எப்போவுமே ஈவினிங் கிளாஸுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிளம்பி இந்த ஸ்கூலுக்கு வந்துடுவார். இதான் அவர் படிக்கிற ஸ்கூலு, அல் ஹுசைன் அப்படின்னு சொல்லி தமாமில். இந்த ஸ்கூலை பொறுத்தவரை இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. இதில் ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசணும். என்னோடய பாஸோட பையன் வந்து ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவார். அவருக்கு அரபி கூட அந்தளவுக்கு வராது. இங்கிலீஷ் நல்லா சரளமாக பேசுவாங்க. ஃபேமிலியே அப்படி பேசுவாங்க. இந்த ஸ்கூலில் தான் பெரிய பையன், சின்ன பையன் எல்லாமே இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நானும் ஆரம்பத்தில் இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது இது சின்ன ஸ்கூல் தான் போல் அப்படின்னு நினச்சேன். நைட் நேரத்தில் வந்து பார்க்கும்போது தான் இது தெரியுது. ரொம்ப பெரிய ஸ்கூலு. அதாவது கிட்டத்தட்ட 300 பஸ்ஸுக்கு மேலே வச்சுருக்காங்க. அதாவது கோஸ்டர் மாதிரி ஒரு வேனு. ஹிண்டாய் கம்பெனியில் வந்து இந்த வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஹிண்டாய் ப்ளஸ் டொயோட்டாவில் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வண்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற டிரைவர்ஸ். இத்தனை வண்டி கிடக்கு, ஒரு டிரைவரை கூட வெளியில் பார்க்க முடியலையேன்னு சொல்லி நானும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வண்டிலையும் கேமரா, அந்தந்த சீட் பெல்ட்டு எல்லாமே போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அந்த டிரைவரு. அப்படி இல்லைன்னா அவருக்கு வேலை போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூல் இது. இந்த நேரத்தில் மட்டும்தான் இவ்வளோ வண்டியும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுது. காலையிலலாம் இந்த இடம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். எல்லா வண்டியும் பசங்களை ஏற்றுறதுக்கு வந்து கிளம்பிரும். நாங்கள் வர டைம்லலாம் இந்த வண்டி ஒரு வண்டி 2 வண்டி இப்படி தான் வந்து வண்டியை இறக்கி விட்டுட்டு போயிட்டுருக்கோம் பசங்களை. இங்கே டிரைவர் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு ஆள் கூட இந்தியன்ஸ் கிடையாது. எல்லாருமே பாகிஸ்தானிஸ் தான். நான் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது 2 பாகிஸ்தானி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஹவ் ஆர் யூ பைஜான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர்கிட்டையும். என்ன காரணத்தினால இவங்க இந்தியன்ஸை டிரைவராக எடுக்கலை அப்படின்றது தெரியல. ஆனால் ஃபுல்லாக பாகிஸ்தானிஸ் மட்டும்தான் இருக்காங்க. வண்டியை நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தங்குற வசதி, சாப்பாடு வசதி எல்லாமே இந்த ஸ்கூலே பண்ணி கொடுக்குது. அதாவது இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படியே பின் சைடு அவ்வளோ பெரிய ஒரு செட்டு போட்டு அந்த இடத்துல ரூம் மாதிரி செட் பண்ணி பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல் டீமு. மற்றபடி ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் வந்து எல்லா நாட்டும் கலந்து இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இந்தியன்ஸ் கூட அது உள்ளே வேலை பார்க்குறாங்க. அப்புறம் படிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரேபியன்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள நாட்டில் உள்ளவங்க கூட இங்கே வந்து படிக்கிறாங்க. ஏன்னா டீச்சிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இங்கே வந்து சேர்த்து பசங்களை படிக்க வச்சுருக்காங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிற இந்த ஸ்கூல் எத்தனாவது வரையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் 10th, 11th, 12th இந்த 3 வருஷம் தான் இங்கே படிக்கலாம். 1வதுலேருந்து 9வது வகுப்பு வரையும் படிக்கிறதுக்கு வந்து வேறு ஸ்கூல் இருக்குது. அதாவது மாடர்ன் ஸ்கூலு. அந்த ஸ்கூலும் இந்த மாதிரி தான். இதே அல் ஹுசைன் தான். ஆனால் அது வந்து மாடர்ன் ஸ்கூல், இது வந்து ஹை ஸ்கூல். நல்லா சூப்பராக 2 ஸ்கூலையும் மெயின்டைன் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பசங்களை ஸ்கூல் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகும்போது யாரும் அவ்வளோ சீக்கிரம் போய் கூட்டிகிட்டு வந்துட முடியாது. நான் பிள்ளையோட மாமா, நான் பிள்ளையோட அண்ணன், நான் அவன் இவன் அப்படின்லாம் சொல்லி யாரும் போய் பிள்ளைங்களை கூப்பிட முடியாது. ப்ராப்பராக யார் அவங்கள விட்றாங்களோ, அதாவது நான் கொண்டு போய் இப்போ விட்றேன் அப்படின்னு சொன்னால் நான் மட்டும்தான் அவனை போய் பிக்கப் பண்ண முடியும். நான் மட்டும்தான் அவன் பேரை சொல்லி அங்கே கூப்பிட முடியும் அப்படின்றது அந்த ஸ்கூலோட ரூல்ஸாகவே வச்சுருக்காங்க. என் பாஸோட பையன் மொபைல் எடுத்துகிட்டு போகிறதுனால அங்கே உட்காந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவான், என்னை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லி. நானும் சரி அப்படின்னு சொல்லி போவேன். வந்து என்னை வாட்டி வதக்கி என்னை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி என்னை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிங்க, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிங்கன்னு அடிக்க வச்சு எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சு கடையில் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவனை என் கூட அனுப்புவான். இந்த ஸ்கூலில் பசங்கள்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பசங்க ஸ்கூல் போகிறதுக்கே ரொம்ப ஜாலியாக கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.